எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு மேலே நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறது ஒன்றுமே இல்லை. என் தலைவன் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக வந்து 2-3 தடவை ப்ரெஸ் மீட்டு தள்ளி தள்ளி போச்சு. ஆக்சுவலாக 23 தான் நாங்கள் ப்ரெஸ் மீட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து மிஸ்கின் சார் வந்து ஃபாரின் போக போகிறாரு. அதனால வந்து ஐயோ கண்டென்ட்டே ஃபாரின் போச்சுன்னா அப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்குறதுன்னு தான் அவசரமாக அப்புறம் ஷிஃப்ட் பண்ணோம். இங்கே பன்னீர் சோடா குடித்தது பத்தாதுன்னா ஐயா போய் இப்போ ஃபாரினில் பன்னீர் சோடா குடிக்க போகிறார் போல். வாழ்த்துக்கள். ஓகே. பரிமளா அண்ட் கோ இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் நான் எழுதின கதை. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பரிமளா ஃபேமிலி அப்படிங்கிறது தான் டைட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுனால அதே மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு வேறு டைட்டில்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் வந்து இந்த டைட்டிலுக்கு அதுக்கு வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தோம். அப்புறம் திடீர்னு பரிமளா ஃபேமிலியை பரிமளா அன்கோன்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபுக்கிட்டே என் பசங்கள்கிட்ட தான் கேட்டேன். அந்த அவன் சொன்னது மாதிரி தான் வசந்த் கோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சிட்பண்ட் கம்பெனி மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் என் 2 பையங்களும் ஓட்டு போட்டாங்க, ஸ்வீட் ஹோமா பரிமளா அன்கோவா அப்படின்ற. அவங்க 2 பேரும் இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்புறம் என் அசிஸ்டண்ட்டு எல்லாருக்குமே 2 டிசைன், ப்ரொடியூசர் எல்லார்ட்டையுமே 2 டிசைனை வச்சு ஒரு 20-25 பேர்கிட்ட திங் மியூசிக், சந்தோஷ், மணி எல்லாருக்கிட்டமே ஓட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறான். ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது என்ன டைட்டில்னு. ஜெயராம் சார் பரிமளா ஃபேமிலி தானே அப்படிங்கிற இதுலேயே இருக்கிறாரு. ஊர்வசியமாகவும் அதே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கதை வந்ததே அது ஒரு பெரிய கதை இருக்குது. 2 டிசைன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சு ஓகேவானு தான் பரிமளா அண்ட் கோ. அதுக்கப்புறம் வசந்தன் கோலாம் கூட ஸ்பான்சர் கேட்கலாம், வசந்தன் கோ வழங்கும் பரிமளா அண்ட் கோலாம் பிளான் பண்ணால். அப்புறம் எங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சதுனால சரி ஸ்பான்சர்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு யார்ட்டையும் கேட்கல. உண்மையிலேயே ஜெகன் சொன்னது மாதிரி, ஜெகன்னா ரொம்ப நன்றிண்ணா இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு. பசங்க டூவில் இப்படி தான் அந்த மாதிரி ஷோக்கு வேறு ஒருத்தவங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ஏதோ அர்ஜெண்ட்டாக வரல அப்படின்ட்டாங்க. அப்போ என் அசிஸ்டண்ட் அப்படி தான் ராஜவேல் நாகராஜன் சொல்லி நீ தூத்து வழங்குடா அப்படின்ட்டேன். அவன் அதுக்கப்புறம் பேசு தமிழா பேசுன்னு அவன் வேறு லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி நீங்களும் சரி ஓகே என்ன நம்ம கூடவே இருக்காங்க அப்படியே இல்லை அப்படின்னு தான். நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது. பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வந்தது தலைவன் தலைவிக்கு அப்புறம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பேசும்போது அவங்கவுங்க ஒரு கம்பெனி சொன்னாங்க. எனக்கு வந்து என்னென்னா அடுத்த படம் நான் வந்து தமிழ்குமரன் சார் தான் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேனே என்னாச்சு அடுத்து பண்ணுறீங்களா எதுவுமே கேட்காத ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தவங்கலாம் திருப்பி வாங்கிட்டாங்க, அது படமாக ஆகலை. ஒரு வார்த்தையோட கேட்கவே இல்லை. தலைவன் தலைவிக்கும் போது நம்ம அடுத்து ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார். சரி கேட்காத ஒரு மனிதர் கேட்டுட்டாரு அப்படின்ட்டு தான். அப்போ ஹீரோக்கெல்லாம் பேசும்போது தயாரிப்பாளர் வேறு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், ஜெயராம் சார் ஊர்வசி மேம் மாதிரி ஒரு கதை பண்ணுறீங்களா அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ரொம்ப சிரிச்சாரு. எனக்கு அங்கேயே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து ஜாலியாக இருப்பார், ஆனால் கதை சொல்லும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவார். இவரே சிரிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அவ்வளோ சிரிச்சாரு. பாதி சிரிக்கும் போதே ஒரு ஃபோன் வருது, செம்மையாக கதை சொன்னார், செம்மையாக இருக்கிறத நான் பண்ண போகிறேன் அப்படின்னா. சீமான் நடிச்சார்னு நினைக்கிறேன் கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது. சீமானனோட 1/2 மணி நேரம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஃபோனில். சரி ஓகே அடுத்தது தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிச்சு. அப்புறம் ஜெயராம் சார் ஊர்வசி மேம் அப்படின்னா கதை பேசும்போதே முடிவு பண்ணுறோம். எனக்கு ஜெயராம் சார் உங்க காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 25-26 படம் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே நான் நெருக்கி பார்த்துருக்கேன். உங்கள் காம்போ வந்து அப்படி எனக்கு பிடிக்கும். இதுக்குள்ளே அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா அந்த கதை பாதி வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையுமே கதை சொன்னேன். 2 பேருமே அவ்வளவு ரசித்தாங்க. ஒரு விஷயமா சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி அங்கேயும் ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு. அவர் ஜெயராம் சாரும் வந்து அப்போவே சொன்னார், சார் சூப்பராக இருக்குது சார், இது வந்து கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னாங்க. ஒரு 2 லெஜண்ட்ஸ் வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ல. அப்பா ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து மிஸ்கின் சாருக்கு போய் அன்னைக்கு நாங்கள் பன்னீர் சோடா சாப்பிடல. அந்த கதையை போய் நான் சொல்ல போகிறேன். பக்கத்தில் ஆதித்யா வேற. ஆதித்யாவோட கதை சொல்லி முடித்த உடனே ஆக்ட் 1 ஆக்ட் 2 அப்படின்னு ஏதோ ஆக்ட் பற்றியெல்லாம் சாமி பேசிக்கிட்டு இருக்காப்லையோ. எனக்கு அந்த ஆக்ட் 1 ஆக்ட் 2 எல்லாம் தெரியாது. கதை அவனும் பயமுறுத்துறாப்புல. நல்லா இருக்கடா, அடுத்த பண்ணலாம்டா, கமர்ஷியலாக சூப்பராக இருக்கல, இதை பண்ணுறா, நான் பண்ணுறேன்டா அப்படின்ட்டார்.
எனக்கு அங்கே மூணாவது, ஏன்னா எது பார்த்தாலும் நொட்ட சொல்ற ஒரு கேரக்டர் இந்த கதையை ஓகே சொல்லுது, அப்ப இதுவும் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு. அதான் நீங்க எந்த தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டீங்கல்ல, என் சினிமாவே பார்க்கல, அப்புறம் அந்த கதையை ஓகே பண்றீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? தமிழ் சினிமா பார்த்தா அதுக்கும் நொட்ட சொல்றதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அது இல்ல, அப்படிப்பட்ட ஆளே ஓகே சொல்லிட்டாரு போங்க அப்படிங்கும்போது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. சரி இது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிரிச்சாரு, அவரும் நிறைய சிரிச்சாரு. ஏன்னா கண்ணாடியை போட்டு இப்படியே கதை சொன்னோம்னா இப்படியே தூங்குறாரா முடிச்சிருக்காரான்னு தெரியாது, இல்லைன்னா இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே இருப்பாரு, இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. அப்போ இதை நம்ம அடுத்து பண்ணிடலாம், பரவாயில்ல இந்த செட்டப் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு 2, ஏன்னா 2 கேரக்டர் ரொம்ப அது நம்ம எல்லார் வீட்லையுமே 2 ஆம்பளை பசங்களோ 2 பொம்பளை பசங்களோ இல்லை அண்ணன் தங்கச்சிகளோ இருந்தா ஒரு வார் நடந்துகிட்டே இருக்கும். அந்த வீடு ரொம்ப குதூகலமா இருக்கும். எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு சேர்ந்துங்கிறாங்கிற அளவுக்கு ஒரு அப்படி 2 கேரக்டர். ஒரு டாமஞ்சேரி மூடுல 2 உள்ள அக்கா தங்கச்சி அப்படின்னு யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரையும், அப்புறம் சஞ்சனாவையும் அனந்திகாவையும் பிடிச்சோம். அது அனந்திகாவை அந்த தெலுங்கு படம் 8 வஸ்துலு, கரெக்டாக சொல்கிறேன்னா 8 வஸ்துலு தானே? ஆமாம். அதோட அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னால் அந்த பொண்ணுடைய ரீல்ஸ் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அது பண்ணுற நிறைய விஷயங்கள். நீ அதெல்லாம் அந்த படத்துக்கு பண்ண ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு இன்னும் பண்ணவே இல்லைம்மா ப்ளீஸ். என்ன அது மாதிரி இது சார் ஆஃபீஸில் தான் சனாவுக்கு கதை சொன்னேன். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற இல்லை, அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே கதை கேட்குது. கொஞ்சம் நான் கதை பயங்கரமாக கேட்பேன். மணி சார்ட்ட வேற ஒர்க் பண்ணுதா, சரி மணி சார் மாதிரி ரொம்ப சாப்பிட்டா அப்படின்னா அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக சிரிச்சு ரசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு ஒரு கதை மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடச்சிருச்சு. ஓகே இந்த படத்தை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படி தான் இந்த படத்தை நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு தலைவன் தலைவி அவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய நம்பிக்கை உண்மையாக தலைவன் தலைவியை விட பெருசாக ஓடும் அப்படின்னு நான் நம்புகிறோம். உண்மையிலே ஜெயராம் சார் ரொம்ப 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 நன்றி சார். நீங்கள் அவ்வளவு சப்போர்ட்டாக டைமிங்லேருந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஊர்வசியம்மா அம்மா அம்மான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். உண்மையிலே நீங்கள் எங்களை கஷ்டப்படுத்தல, நாங்கள் தான் உங்களை கஷ்டப்படுத்திருக்கோம். அதில் திவ்யா உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, பாலக்காட்டில் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போய் இறங்கி முதல் நாளே அவங்களுக்கு ஃபோன் வருது, அவங்க அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு தகவல். எங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. பெரிய செட்டப்பாக இது பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, பாண்டி நீங்கள் ஒரி பண்ணாத, நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டாம், நான் போய் அந்த இதை முடிச்சுட்டு நான் மறுநாளே வந்துடுறேன் அப்படின்ட்டு மறுநாளே வந்தாங்க. எனக்கு என்ன அதுனா இந்த சூழலில் பேசவே முடியாது, நீங்கள் வாங்கன்னு சொல்ல முடியாது, ஷூட்டிங் கண்டினியூ பண்ண எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இதில் நானும் ஒரு தயாரிப்பாளருங்கிறதுனால அவங்க அவ்வளவு இதுவாக போயிட்டு வந்தாங்க. அதில் பெரிய சவால் என்னன்னா, ஆனால் அந்த சீன் பயங்கர காமெடியாக இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஒரு சோகத்தில் இருக்கிற இவங்கனால இப்படி ஒரு துக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி அதை காமெடியாக பண்ண முடியும் அப்படிங்கிற பயம்தான் எனக்கு அதிகமாக. இல்லை நான் ஜெயராம் சார்ட்டெல்லாம் கேட்குறேன், எப்படி சார் அவங்க இந்த மனநிலையில் எப்படி சார் இந்த சீனை காமெடி பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை அது பண்ணிவிடும், ஒன்று பண்ணும் பாருங்கன்னு ஜெயராம் சார் சொன்னாங்க. அது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் வரும், நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பிரிச்சுட்டாங்க. உண்மையிலேயே ஒரு டைரக்டரா எங்களுக்கு அவ்வளவு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். படம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்து 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 ஏன்னா எடிட்டிங், டப்பிங், மிக்சிங் எல்லாத்துலேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்காட்டினாலும் ஒரு காமெடி சிரிப்பு வராது, த்ரில்லர் எல்லாமே அப்படியே இதுவாகிடுவோம், பிளாங்க் ஆகிடுவோம். ஆனால் அவங்க 2 பேருடைய காம்போ கடைசி வரைக்கும் இன்னைக்கு பார்க்கும்போதும் அதை அவங்களுடைய காமெடி அது என்ன ஆசைப்பட்டமோ அதை ரொம்ப பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்களுடைய இந்த படத்தில் ஜெயராம் சார் கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுவார், அம்மா கரெக்டாக 9:30க்கு வந்துடுவாங்க. ஆனால் நான் 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறாள். யார் எங்களுக்கு அப்படின்னா, எங்களுக்கு 3 அடிமை கிடைச்சாங்க. 1 சாண்டி மாஸ்டர், 2 அந்த பொண்ணுங்க. 6:30க்கெல்லாம் வர வச்சு 3 பேரையும் வச்சு அடின்னு அடிக்கிறது. அந்த 3 பேருமே உண்மையிலே மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், என் எனர்ஜிக்கு இது வரைக்கும் கிடைச்சதுலேயே சரியான ஆளுன்னா சாண்டி மாஸ்டர் தான். நான் என்ன ஓட்டம் ஓடுவேனோ அவர் எனக்கு மேலே ஓடுவார். அடே புட்டிடா ஒருத்தன் கிடைச்சிட்டாண்டா ஒரு அடிமை, உங்கள் கூட நிறைய படம் பண்ணுவேன் மாஸ்டர். அவ்வளவு எனர்ஜியோட காலையிலேயே பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் அப்படித்தான்.
என்ன டைம் சொன்னாலும் ஓகே சார் அப்படிங்க. ஆனால் 2 மணி நாள் போனால் அங்கே திவ்யா கிட்ட மட்டும் கெஞ்சுங்க, ஏய் நாளைக்கு மட்டும் ஒரு 9 மணிக்கு போடு திவ்யா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளவு சப்போர்ட்டு, அவ்வளவு இது உண்மையிலே 2 பேரும் சனாவுக்கும் அனந்தியாவுக்கும் உண்மையிலே இவ்வளோ குயிக்காக பண்ணதுக்கு நீங்கள் 3 பேரும் ரொம்ப முக்கிய காரணம். அவர் காம்பினேஷனாகவே சூப்பராக இருந்துச்சு. ஜெயராம் சார், ஊர்வசி, அந்த 2 பொண்ணுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அவங்க உண்மையாகவே அக்கா தங்கச்சிங்களா அப்படின்னு. உண்மையாகவே ஒரு அக்கா தங்கச்சிகள்கிட்ட பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கோம். உங்க அவ்வளவு லவ்வாக இருப்பாங்க, ஸ்பாட்லேயே அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. என்ன காஃபி டீன்னு ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒன்று தான். எப்போ ஆர்டர் பண்ணாங்க, என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி. அதே மாதிரி ஆதித்யா, தேங்க்யூ பிரதர். உண்மையிலேயே ஒரு அண்ணனையும் தம்பியையும் முதல் முறையாக ஒரு படத்தில் நடிக்க வச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் கிடையாது, சம்பள விஷயத்துலையும் அவர் மிஸ்கின் சார் வந்து இறங்கி வரலாம்னு நினச்சா கூட இறங்க விடாமல் பார்த்துக்கிட்ட உங்களுக்கு என்ன நல்ல தம்பி கிடச்சிருக்காரு சார், மிஸ்கின் சார். அவர் சொல்லுவார், டே விட்றான் தம்பிடா, பார்த்துக்கலாம்டா, சம்பளம் குறைச்சி பண்ணலாம்டா அப்படிம்பாரு. அப்புறம் அவர் வருவார், அண்ணே அது வந்துண்ணே நம்ம அங்கே அவ்வளோ வாங்கியிருக்கோம்ண்ணே, இங்கே இவ்வளவு தானே வாங்கியிருக்கோம்னா என்ன இங்கே கொஞ்சம் தான் இறங்கும். அப்படி ஒரு நல்ல அன்பான தம்பி என்ன. அதே மாதிரி சென்ட்ராயன், சஞ்சய், பூர்ணிமா, எல்லாருக்குமே தேங்க்யூ. பூர்ணிமாலாம் திடீர்னு நாளைக்கு ஷூட்டுக்கு இன்னைக்கு கேட்டோம், உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துருச்சு பூர்ணிமா. தேங்க்யூம்மா. அந்த டயத்தில் வந்து அது பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி மிஸ்கின் சார், ரொம்ப 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 நன்றி சார். ஒரு 2-3 நாளாக ப்ரமோஷனுக்காக எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டுறேன், என் பின்னாலேயே வர்றாரு. நான் போகிற இடம் பூரா நான் வரேன்டா படத்துக்காக வரேன்டா. எனக்கு என்ன அப்படி ஒரு டேரக்டர் போய் எல்லா இடத்துலையும் உட்கார வைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் எனக்காக உங்கள் லவ் வந்து அவ்வளவு அற்புதமானது. அதே மாதிரி ஜெயராம் சார் ஒரு விஷயமா எங்கே பார்த்தாலும் என் வீட்டில் கேட்குறேன், எங்கே பார்த்தாலும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படத்துக்காக. ஏன்னா ஜெயராம் சாருக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்கணும் அப்படிங்கிற அம்மாவுக்கும் சரி எல்லாருக்கும், என் டீம் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஜார்ஜ் வில்லியம்ஸ் ரொம்ப அற்புதமான, என் ஸ்பீடுக்கு சரியான கேமராமேன். என் படங்கள்லேயே ரொம்ப ஒரு குவாலிட்டியான படமாக கண்டிப்பாக அந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். அவ்வளவு இது. அதே மாதிரி ஃபாக்ஸ்ன்னு சொல்லி இந்த படத்தில் ஒரு புது மியூசிக் டேரக்டர், திங் மியூசிக்லேருந்து எனக்கு சந்தோஷம் மணியும் அவனை அறிமுகப்படுத்தினாங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜியான ஆள். இன்னொரு அனிருத், இன்னொரு சாயபங்கர் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சவுண்ட் அவங்களை பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி என் எடிட்டர் பிரதீப், இவங்க எல்லாருமே ஏன் இங்கே வரலன்னா எல்லாருமே கூப்பிட்டுருந்தோம். எல்லாருமே எடிட்டர் வந்து ட்ரெய்லர் பண்ணிகிட்டு இருக்காப்புல, சார்ஜ் வந்து டிஐ பண்ணிட்டு இருக்காப்புல, அவன் ஆர்ஆர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த லீவு முடிய போகுதுங்கிறதுனால இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு படம். அதனால வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த படத்தை சீக்கிரமாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக வேலை பார்த்ததுனால அவங்களாம் வரல. அவங்க எல்லாருடைய சார்பாகவும் இங்கே வந்த சுபாஸ்கரன் சார், லைக்கா ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லண்டனுக்கு போய் எங்களுக்கு அவ்வளவு பெரிய விருந்து கொடுத்தாங்க. அவருக்கு வந்து இந்த படத்தை வந்து நான் ஒரு பெரிய ஒரு விருந்தாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சுபாஸ்கரன் சாருக்கும் தமிழ்குமரன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இவ்வளோ நேரம் இருந்த அவங்க எல்லாருக்கும் நன்றி. பிஆர்ஓ சதீஷ் டீமுக்கும், எங்கள் அண்ணன் ஜெகன்னனுக்கும், என் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும், திவ்யா, சந்தாமரை, விக்கி, ராகுல், அன்பு, எல்லாருக்கும், ஆஷிக், என் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க இல்லைன்னா இந்த படத்தை இவ்வளவு ஸ்பீடாக எடுத்துருக்க முடியாது. நிறைய உங்களை திட்டிருக்கேன், நிறைய போட்டு பாடாப்படுத்தியிருக்கேன். எல்லாம் இந்த படம் வெற்றி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய என் மேலே உள்ள கோபத்தை நீக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்த எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி. ஐயா ஜெயராம் சார்கிட்ட மட்டும் எதுவும் அரசியல் பற்றமாக கை கட்டாதீங்க. அவருக்கு சார் அரசியல் பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி தான் சார் வந்திருக்காரு. அதனால அரசியல் உங்களுக்கு என்ன கேள்வினாலும் என் தலைவன் மிஸ்கின் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்குங்க. ஹலோ ஜெயராம் சார். சார் அரசியல் கேட்க மாட்டோம், ஆனால் ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் கேட்குறோம். இங்கே சார், இந்த மிஸ்கின் சார், பாண்டியராஜ் சார்லாம் பன்னீர் சோடான்னு பேசினாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்கள் பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை வந்து அந்த மாதிரி பன்னீர் சோடா கூப்பிடுறதுக்கு வைக்கிறதுக்கு மிஸ்கின் சார் கூப்பிட்டுருக்காரா? இல்லை சார், இது வரைக்கும் என்ன பன்னீர் சோடா கூப்பிடல. நானும் பன்னீர் சோடா விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நினைக்கிறேன் கூப்பிடுறது இல்லை. சார் இங்க மிஸ்கின் சார் மாதிரி வந்து மிமிக்ரி பண்ணீங்க.
சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல மிஷ்கின் சார் எப்படி பேசுவாரோ அது மாதிரி 2 வார்த்தை நீங்க பேசி காமிங்க சார். ஓ மை காட். சார் டிட் யூ டு தட்? சார் அவர் மாதிரி டயலாக் ஏதாவது பேசி இங்க காமிங்க. இல்லை இல்லை எல்லாமே இல்லை உங்களுக்கு மாதிரி காட்ட சொன்னாங்க மட்டும்தான் காட்டினேன். தேங்க்யூ. மிஷ்கின் சார் நீங்க சம்பளம் நிறைய கேக்குறதா சொன்னாங்களே, ஒரு படத்துக்கு எப்படி கமிட் பண்றீங்க? எங்கம்மா இருக்கு? எங்க இருந்து வருது? கவிதா கொஞ்சம் எந்திரிச்சு கேளு கவிதா. உன் குரலை நீ எங்க பட்டாலும் கேட்கணும் ஆக்சுவலா. என்னம்மா சம்பளம் அதிகமா கேக்குறதா சொன்னாங்களே. ஆமா அதாவது டான்ஸ் பண்றது கொடுக்க மாட்டேன்றாங்க, அதெல்லாம் நடிக்கிறது கேட்கறது குத்துறாங்க. ஆமா மியூசிக் ஷோக்கெல்லாம் ஜட்ஜா போறீங்க, உங்களோட ஃபேவரட்டான சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் பாட முடியும்? தென்றல் வந்து தீண்டும் போது வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து மோதுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமா, உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் கண்ணம்மா சின்ன கண்ணே. தேங்க்யூ. மிஸ்கின் சார் தமிழ் சினிமாவில் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு பன்னீர் சோடா கொடுத்தீங்கன்னா எப்படி கிரியேட்டிவிட்டி வரும், எப்படி சினிமா சீன் வரும், உடல் நலம் மனநலம் கெடாதா? பாண்டியராஜ் சார் பன்னீர் சோடா குடிப்பாரு எங்களுக்கு என்னைக்கு தான் தெரியும். நீங்க பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா? பன்னீர் சோடா குடிச்சு பாருங்க, உங்களுக்கு உடல் நலம், அறிவு நலம், மனநலம் எல்லாமே நல்லா ஜாஸ்தி ஆகும் ஆக்சுவலா. அது வந்து கோட் வேர்டு. நீங்க நான் எதை சொன்னீங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. அதனால தான் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். வி காயின் அ வேர்ட் கால் பன்னீர் சோடா. இட் கேன் பி a ரியல் பன்னீர் சோடா, இட் கேன் பி a சூடோ பன்னீர் சோடா. நீங்க சொல்றது மாதிரி தான், நான் பன்னீர் சோடாலாம் விட்டுட்டேன். அவர் சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால கதை. நீ ரொம்ப நல்லவன்டா வெங்காய கற்பா. மிஸ்கின் சார் ஃபாரின் போறாரு, கண்டென்ட் வேணும்னா வாங்கிக்கோங்க சீக்கிரமா. மிஸ்கின் சார் ஜெயராம் சார் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாரு, என்ன கூப்பிடவே மாட்டாங்க. எங்க சார் சொல்லுங்க சார். என்ன கூப்பிடவே மாட்டாங்க பன்னீர் சோடா அதில் அப்படின்னு. எப்போ கூப்பிட போறீங்க சார்? நீங்க பன்னீர் சோடா சாப்பிடுற மாதிரி ஐடியா இருக்கா சார்? நாங்க சொல்றோம்னு நீங்க நினைச்சு விட்டு நினைச்சு எல்லாரும் நல்லவங்களா ஆயிட்டீங்களா? எப்படி புரியவே இல்லை எனக்கு. ஏன் சார் நல்லவங்களா வரீங்க? பன்னீர் சோடா குடிச்சு பன்னீர் சோடா கொடுப்பாட்டே சாமி, ஒரு பன்னீர் சோடா வாங்கிட்டோடா. பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா சார் நீங்க? பாண்டி ஜெயராம் சார் இங்க சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மேடம் கூட நடிக்கிறீங்க, அந்த பாண்டிங் எப்படி இருந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதிரியே வந்து அவங்க டோட்டலாகவே மாறிட்டாங்க, ரொம்ப அமைதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து ரொம்ப கரெக்டாக வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து எல்லாமே டோட்டலாக சரிப்பா எல்லாம் நம்ம பசங்க தானே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி இருக்கு அந்த பாண்டிங்? இல்லை நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ கடந்த 40 வருஷங்களாக நிறைய படங்கள் 25 படத்துக்கு மேலே ஹீரோயினாக பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல இந்த கிவ் அண்ட் டேக் மாதிரி எந்த இடத்துல நம்ம எந்த ரியாக்ஷன் போட்டால் முருகி அதை எப்படி திருப்பி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது அது இத்தனை படங்கள் பண்ணதுனால நிறைய தெரியும். நாங்கள் சேர்ந்து நடித்த படங்கள்லேயே 6 படத்துக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேங்க மலையாளத்தில். ஸோ அது அப்பப்போ தெரியும். அதனால இந்த படத்தில் எல்லாமே நாம் பண்ணுற ஒவ்வொரு டைலாக்கும், நாம் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அவங்க ரியாக்ஷன், அது மாதிரி அவங்க பண்ணுறதுல என்னோட ரியாக்ஷன், அதுதான் இந்த படத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது அவங்களால எனக்கு அது கரெக்டாக தெரியும். நான் இப்படி போட்டால் அவங்க அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பாண்டி இங்க மணி வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெய்லர் பார்த்தேன். தேங்க்யூ சார். இப்போ 2 கேள்விகள் எனக்கு உங்ககிட்ட. ஒன்று வந்து ஊர்வசி அம்மா பேசும்போது சொன்னாங்க, இந்த படம் வந்து மலையாள படங்கள் ரொம்ப வேகமாக எடுப்பாங்க, ஆனால் மலையாள படத்தை விட வேகமாக வந்து இந்த படம் எடுத்தது எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சு எப்போ முடிச்சிங்கன்னே தெரியல அப்படின்னாங்க. அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறேன். எத்தனை நாள் எடுத்தீங்க ஒன்று? அண்டு இதுக்கான கதை எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த கதை வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரைட்டிங்க்கு என்ன வாட் இன்ஸ்பயர்ட் யூ? எங்கேருந்து ஆரம்பிச்சது? தொடக்க புள்ளி அது? நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா பட்ஜெட்டு பிஸ்னஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லை, 45 நாளில் படத்தை முடிச்சிருக்கோம். 45 நாள் படம், 2 நாள் இந்த ப்ரொமோ சாங்க்கு 2 நாள். அதுக்கு எல்லாமே காரணம் என்னுடைய டீம், என்னுடைய ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா அவங்க ஒன் டேக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அப்புறம் இவங்களை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் எடுக்கிறது, அது பெரிய இதுவாக இருந்தது.
ரெண்டு ஆமாம் 60 days சொல்லலாம். ஆமாம், ஏன்னா ரெண்டு கால் ஷீட்டு போகணும், அதனால போனோம். இன்னொன்று அந்த வீட்டுக்குள்ள எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா சொன்னது மாதிரி கேமராமேன் வந்து அப்படியே ஃபுல்லாக வீடியோ தெரியாது, ஃபுல்லாக பிளாக் கிளாத்தில் போட்டு மூடிடுவார். சின்ன இடம் தான், அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பண்ணுற காமெடியை சிரிக்கிறதுக்காகவே கூட்டமாக எல்லாம் மேக்கப் எல்லாமே அப்படியே நின்றுவாங்க உங்கள் காம்போவை பார்த்து சிரிக்கிறதுக்காகவே. ஒன்வர்னு போயிட்டே இருக்கும். ஆனாலும் அதுக்குள்ள வந்து அம்மா சொன்னது மாதிரி அந்த ரைட்டிங் தான் வந்து அந்த சிரிப்பை வந்து அவ்வளவு கொடுத்தது. அதுக்காக இதுவாச்சு. அது ரைட்டிங்காக வந்து அந்த படத்துக்கு நான் 3 வருஷத்துக்கு முன்னாலே எழுதினேன். இது வந்து லாக்டவுன் டயத்துலேயே அந்த கதையை நான் எழுதிட்டேன். ஒரு சின்ன ஸ்பார்க் தான். என்னுடைய அஸ்வின் அசிஸ்டண்ட் கப்புள் ஃப்ரெண்ட்லி டைரக்டர்னால அவன் வந்து ஒரு வெப் சீரிஸ் சொன்னான், இது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த ஹிந்தியில் வந்து குல்லக் அப்படின்னு சொல்லி சோனியில் இருக்கும் அந்த வெப் சீரிஸ். அதை நான் பார்த்தேன். இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதை நான் தழுவல் அப்படின்லாம் போட்டுறாதீங்க, அது சீன் எதுவுமே இருக்காது. அதில் ஒரு அப்பா அம்மா 2 ஆம்பளை பசங்களுக்குலாம் நடக்கிற ஒரு கதை. அது வந்து இதை சொன்னே இது மாதிரிலாம் நான் வந்து ஒரு வாரத்தில் கதை பண்ணிடுவேன்டா அப்படின்னு எங்கள் பண்ணுங்கன்ட்டு போயிட்டான். அந்த சவாலை எடுத்துக்கிட்டு பண்ண இந்த கதை தான் இந்த கதை. அது வந்து அப்புறம் வேறையா சுவாரஸ்யம் மாறி அதுக்குள்ளே ஒரு கொலை விழுந்தா எப்படி இருக்கும், அந்த கொலையை யாருது அப்படின்னு அது வந்து ஒரு கதகளி நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால அந்த மூடுக்குள்ளே இதை வந்து ஒரு டார்க் காமெடியாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஸ்கிரிப்டாக எழுதி தூக்கி வச்சுட்டேன். அப்போ ஜெகண்ணன்கிட்டையும் திவ்யா அவங்க அப்போ வந்தாங்க. அவங்க வந்து வேற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஸ்கிரிப்ட் புக்கை எடுத்து கொடுக்கும்போது அவங்க வந்து சார் இதை உடனே பண்ணுங்க சார், இது ரைட்டிங்காக செம்மையாக இருக்குது அப்படின்னாரு. சண்முகராஜ்னு சொல்லி நண்பர் ஒருத்தர், அவரும் வந்து பாண்டியராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து உங்களுடைய ரைட்டிங் அது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுனால சரி இதை போய் படமாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஆளும் இந்த படத்தை பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக இருந்தாங்க. அதில் எங்கள் உதவி இயக்குனர் ஜீவான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட தான் நான் எழுதி டைப் பண்ண சொல்லுவேன். அவன் பண்ணும்போதே டைப் பண்ணும்போதே அவன் பயங்கரமாக இதுவாவான், சார் செம்மையாக இருக்குது சார், இது ரைட்டிங்காகவே நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த பரிமளனுக்குவை என்னை பண்ண வச்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பாண்டியராஜ் சார் இங்கே சார், தமிழ் கமல் சாரை வந்து நடிக்க காரணம் என்ன? 7 வருஷத்துக்கு வாங்கின கடனா இல்லை நன்றி கடனா? கடன் நன்றி கடன் ரெண்டுமே இருக்கு. அன்னைக்கு வாங்கின அட்வான்ஸ் மட்டும் கிடையாது, எனக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் வந்து இவருக்கு தான் ஃபோன் அடிப்பேன். எப்பவுமே இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குற ஒரு நல்ல நண்பர், ஆத்மார்த்தமான நண்பர். அது மட்டும் கிடையாது, என்னைய வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு பார்க்குறது எல்லாமே வந்து என்னை அவர் ரசிப்பார். என்னை வந்து ரொம்ப அப்பா அவருக்கு ஒரு இந்த கதை வந்து நல்லா இருக்கு, அவருக்கு இந்த இதை கொடுத்தோம்னா அந்த நட்புக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அவரை நடிக்க வச்சதுக்கு காரணம் வந்து அவருக்கு அரசியலில் ஆசை இருக்குது, அவர் மூஞ்சியை வெளியில் நல்லா காட்டலாம் அப்படிங்கிற ஒரு நண்பனுடைய ஆசைன்னு வச்சுக்கலாம். மிஸ்கின் சார் இங்கே சார் ஆக்சுவலி கேள்வி பதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே நிச்சயமாக அரசியல் கேள்வி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன கேள்வியாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, என்ன பதில் உங்ககிட்ட இருந்துச்சு? இவ்வளோ காம்ப்ளிகேட் கேள்வி வேணாம், நீங்கள் கேட்டலாம் டேரெக்டாக. நீங்கள் இல்லை நீங்களே எனக்கு புரியுது, யூ ஆர் வெரி ஸ்மார்ட், ஐ நோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் டோட்டலி, பட் ஐ திங்க் யூ பெட்டர் யூ எமிட் அவுட் தட் கொஸ்டின். ஓகே சார், தமிழ் இப்போ இருக்கிற சூழல் எப்படி இருக்குது, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. உருவசி மேடம், நான் வந்து கண்ணால் பார்த்தேன், நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் திரு விஜயோட. இப்போ விஜய்னு சொன்னால் கோச்சிக்கிறாங்க எல்லாருமே, எல்லாம் திட்டுறாங்க கீழே, என்னென்ன விஜயா அப்படின்னு. என்னுடைய தம்பி சகோதரர் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு பெரிய அமைதியாக இருந்துச்சு. என்றைக்கு ஆரம்பித்தாலும் எங்கள் அசிஸ்டன்ஸை சொன்னேன், ஐ திங்க் தெர் இஸ் கோயிங் டு பி அனதர் சுனாமி அப்படின்னா. ஐ திங்க் ஐ டோல்ட் ஹிம் வெரி ஸ்பெசிஃபிக்லி த டே ஹி இஸ் கோயிங் டு வாக் இன் த கன்னியாகுமரி ஆர் சவுத் எக்ஸ்ட்ரீம், பீப்புள் கோயிங் டு ஃபாலோ ஹிம் லைக் எனிதிங் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது நடந்துச்சான்னு தெரியாது, ஆனால் டீப் டவுன் ஐ ஃபெல்ட் தட் திஸ் மேன் வில் கம் அப்படின்ட்டு. என்னுடைய ஆஃபீஸில் நிறைய நண்பர்கள் வருவாங்க, டைரக்டர் நண்பர்கள்லேருந்து நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க. எல்லாருமே வந்து யாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு தாங்க வருவான்னு கூட அது கூட சொல்ல வர ஒரு சீட்டு கூட வரமாட்டார் அப்படி சொன்னாங்க. நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து வி ஸ்வீப் ஆக்சுவலி. இது வெரி ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்ட்ராங் வில் மேன் ஆக்சுவலி. அண்டு இப்போ வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு கால் ஷீட்டில் ஹீரோவாக இருந்தார். இனிமேல் வாழ்நாள் முழுதும் ஹீரோவாக இருக்கணும் ஆக்சுவலாக இருப்பார். வில் டூ குட் ஆக்சுவலி, வில் ஆல் ப்ரே ஃபார் யூ, யூ வில் டூ குட், யூ வில் ஐ நோ டீப் டவுன். நம்ம நிறைய பேர் அவர் பிரச்சாரம் பண்ண போலாம் ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணாங்க.
நான் பழகுனது ஒரு 60 நாள், அதுக்கப்புறம் ஒரு 20 நாள். ஆக்சுவலி அந்த 80 நாட்கள்லாம் ஐ குட் சி, பிகாஸ் நான் நிறைய வாழ்க்கையை படிக்கிறேன், நிறையா யோசிக்கிறேன். இஸ் a கிரேட் மேன் ஆக்சுவலி. இஸ் a கிரேட். இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முந்தி தேர்தலுக்கு முந்தி சொல்ல மாட்டேன். பிகாஸ் we are apolitical. we know both the families. எங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து உதயம் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தல் அப்போ நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. we have to keep quiet. there are the places where we have to keep quiet, we have to keep quiet. So I kept quiet actually. But deep down I felt this is going to happen. 100% is going to happen. I know that. And it will happen. And he is going to do wonder. I am telling you. நான் வந்து நிச்சயமாக போய் எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் போக போகல. அவர் எந்த இடத்துல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ப்பேன், டிஸ்டன்ஸ்லேருந்து வாழ்த்துவேன், டிஸ்டன்ஸ் தான் அவருக்கு ப்ரே பண்ணுவேன். இதுக்கு நான் சொல்கிறதுல வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு அஜெண்டாக்காவும் நான் சொல்லவே இல்லை. he will do great things. நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு. வந்த எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அவருக்கு நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சகாயம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. they will teach him. best people இருக்காங்க, they will teach him. he will do great things to people actually. I know that. Thank you. தமிழ்குமார் சார், ஃபியூச்சர்ல தமிழ்குமார் சார், பாலிடிக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சார் இப்போ நீங்கள் விஜய் யாருக்கு சார் என்னம்மா? ஃபியூச்சர்ல உங்களுக்கு பாலிடிக்ஸ் எனக்கு பாலிடிக்ஸே கிடையாதுமா. எனக்கு வந்து சினிமாவில் இருந்து செத்து போயிடணுமா, சினிமாவில் டேரக்ட் பண்ணிகிட்டே செத்துடும். சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லைம்மா எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சுதந்திரம் நான் பாலிடிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்காதுமா. எனக்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு எங்கள் தலைமுறை ஒரு 100 தலைமுறைக்கு எனக்கு வந்து புண்ணியம் செஞ்சிருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். at no point in my life I will enter into politics. That is not my forte actually. தமிழ்குமார் சார், நீங்கள் விஜய் சார் போய் மீட் பண்ணீங்க, அவர்கிட்ட வந்து தமிழ் சினிமாவை பற்றி ஏதாவது கோரிக்கை ஏதாவது வச்சுக்கிறீங்க? என்ன நிறைய வச்சுருக்கோம், நிறைய ஒரு மனுவாகவும் கொடுத்துருக்கோம், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. உடனே நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். ஊர்வசி மேடம், பாண்டியராஜ் சார் சொன்னார், ஒரு முக்கியமான உங்கள் வீட்டில் வந்து ஒரு துஷ்டி இது இருக்கும்போது, அண்ணன் இருக்கும்போது வந்து நீங்கள் நடிச்சீங்க, மறுநாளே வந்து நடிச்சீங்க, அதுவும் காமெடி சீன்லுன்னு. நீங்கள் நினச்சிருந்தா இந்த ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இது இல்லாமல் நடிச்சீங்க, அதுவும் காமெடி சீனு. அப்போ வந்து உங்கள் ஒரு சிஸ்டராக உங்கள் மனநிலை எப்படி இருந்தது, ஒரு நடிகையாக மனநிலை எப்படி இருந்தது? அது வேண்டாமே, இது ஒரு எமோஷ்னல் மீட்டிங் இல்லையே. அது ஒரு இன்சிடெண்ட் அவர் நல்ல விதமாக சொல்லி அதை விட்டுட்டார். அதை பற்றி நிறைய பேர் அந்த கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுனால தான் உங்கள் யாருக்கும் நான் அதை பற்றி சொல்லலை. இது 100% நம்ம பர்சனலான ஒரு விஷயம். அது என்ன ஒன்று, அந்த யூனிட்டில் யாருமே அதை என்கிட்ட கேட்கல, டைரக்டர் கேட்கல. எஸ்பெஷலி ஜெயராமுக்கு என் ஃபேமிலியில் எல்லாரையுமே தெரியும் வருஷக்கணக்காக. அவர் எதையுமே கண்டுக்கலை. அவர் அதுக்கு முந்தின நாள் எடுத்த காமெடி சீனை பற்றி எல்லாம் பேசி பாண்டியராஜ் எதுவுமே கண்டுக்கலை. ஏன்னா எதையாவது கேட்டாக்கா நம்ம அந்த இது மாறிடும் இல்லைங்களா. அவர் ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் சொன்னார், நம்ம அதை இப்போ டிஸ்கஷன் வச்சுக்க வேண்டாமே. ஓகே சார். பாண்டியராஜ் சார், நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க சாண்டி மாஸ்டரை வச்சு செஞ்சேன், இன்னும் நல்லா நடிக்கிறாரு, இன்னும் மேலே மேலே வருவாருன்ட்டு. அவரை இப்போ வச்சு நீங்கள் ஹீரோ பண்ண போகிறீங்க. ஹீரோ பண்ணுறதுக்கு டான்ஸ் இல்லை, இந்த படத்துலேயே ஒரு ஹீரோ தான். ஜெயராம் சார் எப்படி ஹீரோவோ, சாண்டி மாஸ்டர் ஒரு ஹீரோ, மிஸ்கின் சார் ஒரு ஹீரோ, ஊர்வசியம் எல்லாருமே இந்த படத்தில் எல்லா கேரக்டருக்குமே ஒரு இது இருக்கும். எப்போவும் இல்லை, இப்போவே அவர் சீக்கிரமாக இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவுடைய ஹீரோவில் சாண்டி மாஸ்டர் கண்டிப்பாக இருப்பார். அவரும் நானும் சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோம். நன்றி. தலைப்பு பூரா பன்னீர் சோடானே இருக்க போகுது சார். அதாவது பரிமளா அனுக்கோ பன்னீர் சோடா. அனைவருக்கும் நன்றி. குரூப் போட்டோ ப்ளீஸ்.